நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய யாசை மெஷியன் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்த கொஞ்சம் திரும்ப வாசிப்போம். யாசோடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறை கிடையாது. வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியாக இருக்கும். யாசுவாவை தேடுவதற்கு என்ன கிடையாது? ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்ப அநேக குறைகளோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையில அநேக குறைவுகளுக்கு உண்டு. அதுக்கு காரணம் என்ன? ஏன் குறைவு ஏற்படுது? குறைவு வரக்கூடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாயிரும் வேதம் சொல்லுது. அவர் தேர்தல் ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன் குறைவு ஏற்படுது? நம்ம வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யார் ஒருவர் தேவனுடைய பார்வையில உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ கட்டாயம் அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், மனுஷனுடைய பார்வையிலே அல்ல, தேவனுடைய பார்வை உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்கதரிசியும் நீங்க பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவர் மனுஷனுடைய பார்வையில் அநேக குறையுள்ளவர்களாகவும் அநேக பிரச்சனை உள்ளவர்களாகவும் இவர்களெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்ற இருக்கிற நிலையில வாழ்ந்தார்கள். அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா? இவங்கெல்லாம் ஒரு ஆளா? இவங்களுக்கெல்லாம் என்ன கெப்பாசிட்டி இருக்குது? என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்படி அநேக காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? மனிதர்கள் ஒரு வகை என்ன பண்ணுவாங்க? தீர்மானிப்பார்கள், எடை போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எடை போடுவாங்க. எப்படி எடை போடுவாங்க? இவங்கள்ட்ட என்ன இருக்குது? இவங்களுக்கு என்ன வசதி இருக்குது? உங்களுக்கு என்ன செல்வம் இருக்குது? பல காரியம் எடை போடுவார்கள். இப்படி எடை போடுறப்ப அவங்க தராசில் அவருடைய பிள்ளைகள் குறைவாக காணப்படுவார்கள். எடை போடுறாங்க. இப்போ அவங்க யாராயிட்டாங்க? குறைவாக இருக்கிறாங்க. அப்படி குறைவாக இருக்கிறபடினால இந்த உலகம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாத்திரமா இருக்காது. உலகில் உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. அது வேதத்தின் வாயிலாக உண்மை. வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். சுய தேசம், நம்ம அந்த பூமியில இருக்கிறதான தேசம் வந்து அந்நிய தேசம். நம்ம சுய தேசத்துக்கு போகணும். எங்க போகணும்? சுய தேசத்துக்கு போக வேண்டும். சுய தேசத்துக்கு போகணும். 11ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அந்நியர் பூமியில நம்ம அந்நியரும் பரதேசியும் தான். இந்த பூமியில நமக்கு கொடுக்கிற பேரு அந்நியரும் பரதேசியும் தான். இந்த பூமியில் எப்படிப்பட்ட பேரு? அந்நியரும் பரதேசியும். என்ன நீங்கள் பூசாமையை போட்டுட்டீங்க? அனைவருடைய கேள்வி. நீங்கள் பூசாமையை போட்டுட்டீங்க. நாம் போடலை, பூசுவோம். என்ன செய்வோம்? பூசுவோம். இப்போ நேரம் நாங்கள் பூசுவோம். நமக்கு எப்படி? அந்நியரும் பரதேசியும். ஆனால் நான் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். எதை அறிக்கையிடணும்? விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். இப்படி அறிக்கையிடுறவர்கள் என்ன செய்யாங்க? சுயதேசத்தை நாடி போயிரும் தெரியப்படுத்துறாங்க. நாங்க இன்னைக்கு செத்தாலும் பரலோகம் போவோம். யாசை மசியா கூட இருக்கார், உன்னால போக முடியுமா? அரவேக்காடு பேரஞ்ச மாதிரி விழிப்பான். எங்க போய் எந்த வழியா போறது? எந்த வழியா போறது? மெசியா சொன்னாரு, நானே பலியும் சத்தியமும் ஜீவன் சொல்லிட்டாரு. இப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப தாம் விட்டு வந்த தேசம், நம்ம விட்டு வந்த தேசம் எது? பேதுரு யோவானும் அவரை பார்த்து சொல்றாங்க, நீ என்ன பண்ணுங்க, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலை உரைச்சித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:29. 29 சொன்னேன், இது சாரி 39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய யாசுவா யாரெல்லாம் உள்ளார கூப்பிடுறாரோ தூரத்துள்ள யாவருக்கும் இது உண்டாயிருக்கிறது. அடுத்து, இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள சந்ததி, அல்லேலூயா, கவனிக்கணும், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை என்ன பண்ணுங்க, விலைக்கு வச்சுத்துக் கொள்ளுங்கள். என்னெல்லாம் மாறுபாடு, அதை விட்டு வெளியே வந்துரு. என்னென்ன மாறுபாடு காணப்படுது விளையுங்கள என்று புத்தி சொன்னான். பனையர் புத்தி சொன்னா பிடிக்காது. என்ன செய்யாது? பெரும்பாலான 99.9 மக்கள், சதவீத மக்களுக்கு புத்தி சொன்னா பிடிக்காது. என்ன பண்ணி, சரியா நீ நல்லா ஜெபமும் நல்லா வேத நீ அப்படியே போ அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புத்தி சொன்னா பிடிக்காது. என்ன செய்யாது? புத்தி சொன்னா பிடிக்காது. நம்ம 20 என்ன நீதிமொழி என்ன வாசித்தோம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்னது? இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல உண்மையுள்ள அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியில அந்நியரும் பரதேசியமா தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க பரிபூர்ணமாய் தேவனோடு சஞ்சரித்தார்கள். அல்லேலூயா. நம்ம அதை உள்ளபடி கவனிக்கணும். அந்த நீதிமொழி எபிரேயர் 11:28 வசனம் சொல்லுது, அதை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசேயினுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த பஸ்காவின் நியமத்தின்படி தன் குடும்பத்தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை பூசி பஸ்காவின் நியமத்தை ஆசரித்து தீங்கு தனக்கு வராபடி தேவனால் காக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த காரியத்தில் அவர் என்ன பண்ணாங்க? உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். விசுவாசத்தினால காக்கப்பட்டார்கள். பஸ்காவின் நியமத்தில் எப்படி இருந்தாங்க? உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியம் உண்மை. உண்மை முக்கியம். தேவன் எதிர்பார்க்கிற உண்மை ரொம்ப முக்கியம். அனைவரும் உண்மையா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா
குறைவோடு கூட இருப்பாங்க. வசனம் சொல்லுது, எபிரேயர் 11:37 வாசிப்போம். குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள். இவங்கெல்லாம் இப்போ பரலோகத்தில் இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசித்தோர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மெசியா மருந்து எங்கே போனார்? காவலில் பரிசவான்களுக்கு போனார். அவங்களுக்கு போய் பொதுச்சு என்ன பண்ண அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாரு. இப்போ முதலாவது எங்கே போனார்? ஏற்கனவே சாட்சியாக வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல போய் என்ன பண்ணார்? அவங்களுக்கு போதிச்சு அவங்களை கொண்டு போனார். உபத்திரவ துன்பத்தை அனுபவித்தார்கள். இப்படிப்பட்டவங்களை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தான் வாழ்ந்தாங்க. உபத்திரம் இருந்துச்சு, குறைவு இருந்துச்சு. நான் உபத்திரமே குறைவே இல்லாமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு உபத்திரம் வரக்கூடாது, எனக்கு குறைவும் இருக்காது, அப்படி ஒரு வழி சொல்லுங்கன்னா ஒரு வழி உண்டு. உபத்திரமும் கிடையாது, எந்த ஒரு குறைவும் கிடையாது, ஒரே ஒரு வழி உண்டு. யோபு சொல்றாரு, நான் பிறவா இருந்தனால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. என்னது? அது பிறக்காம இருந்திருக்கணும். உபத்திரமும் கிடையாது, குறைவும் கிடையாது, அதுக்கு பிறக்காம இருந்து பிறந்தாச்சு. பிறந்த ஒருபாடு ஒருத்தர் வருவாங்க, காது நல்லா இருக்குமாங்க, மூக்கு சரியில்லைம்பாங்க, மொழி என்ன எப்படி இருக்குது, திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கிறாம்பாங்க. இப்போ பிறந்த ஒருபாடு ஒரு சொல்லுவாங்க. எல்லாம் சொன்னார்கள். உலகம் 38 உலகமாக ஒரு பாத்திரமாக இருக்கவில்லை. வனாந்தரங்களிலும் மலைகளிலேயும் புயலிலேயும் பூமியின் வெடிப்பில் சிதறுண்டு அழைத்தார்கள். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அழிந்து தீர்ந்ததான ஒரு வாழ்க்கை. இவர் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். இப்ப நற்சாட்சி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே என்ன இருக்கணும்? நல்ல சாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்ல சாட்சி இருக்கணும். நேற்று சொன்னாங்க, அவங்க போய் சாட்சி சொன்னாங்க. எப்போ சந்தோஷமா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எப்போ சந்தோஷமா இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நடத்தணும்ல. நம்ம ஏறி போகிற படியில் இப்படி கீழே பார்த்து ஏறுவோம். அவங்க மேலேருந்து தோத்தம் சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம மேலே பார்க்க முடியாது, நம்ம கீழே பார்த்து தானே போவோம். அவங்க அட்வான்ஸாக சொல்லிடுவாங்க. அவங்க 90 வயசு என்ன பண்ணிருச்சு, தாண்டிருச்சு. நேற்று தான் சொன்னாங்க ஒரு உண்மையை. அவங்க என்ன உணவு விரும்பி சாப்பிடுவாங்கன்னா டெய்லி பழங்கள் எடுத்துவாங்க ஒவ்வொரு வேலையும். என்னது? சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டெய்லி கட்டாயம் 3 வேளை பழங்கள் சாப்பிடுவாங்களாம். அப்போ தேவனுடைய கட்டளை என்ன பண்ணியிருக்காங்க? உறுதியாக பற்றி பிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சாப்பாடு விஷயத்தில் என்னது என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்போ ரொம்ப சிறந்த உணவு மனுஷனுக்கு என்னது? பழங்கள். நீங்களாக வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படி ஒரு கேள்வி எழுப்ப, நீங்களாம் பழம் வாங்கி கொடுப்பீங்க. பழம் கடையில் விற்கிது, போய் வாங்கிக்கோங்க. பழம் எங்கே இருக்குது? கடையில் விற்கிது. நம்ம அதை கவனிக்கணும். இப்போ நீதிமொழி 28:20 என்ன வாசிக்கிறோம்? உண்மையுள்ள மனுஷன் தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளில் அநேக காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையுள்ள மனுஷன் நம்ம இருப்போம்னா நமக்கு என்ன உண்டு? உண்மையா இருந்தா
பவுலோட ஊழியத்தில் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 18:4 வாசிப்போம். யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்றாரு. ஓய்வு நாளில் ஒரே ஆராதனையில் யூதர்களுக்கு கிரேக்கருக்கும் என்ன செய்யறாரு? புத்தி சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். அதனால கவனிங்க, யாஸ்வா மெசியா தான் உண்மையான தேவன் சொல்லி யூதருக்கு திருஷ்டாந்தம் படுத்தினான். இந்த ஒரு உண்மையான காரியத்தை உண்மையா சொல்லணும். யாஸ்வா மெசியா தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத ஒரே வரியில யூதருக்கும் புறஜாதிக்கும் சொல்லிட்டார். நான் சுத்தமா இருக்கிறேன், நான் சுத்தமா இருக்கிறேன். சத்தியத்தை சொன்னதுனால நான் இப்பொழுது சுத்தமா இருக்கிறேன். இப்ப யூதருக்கும் புறஜாதிக்கு என்னது? ஒரே வார்த்தை தான். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பொன் என்றும் இல்லை, புது சிருஷ்டியாயிரு. நீ எந்த மொழி எந்த ஜாதி எப்படி எடுத்துட்டு போ, அவருடைய பார்வையில் எப்படி இரு, புது சிருஷ்டியாயிரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல என்ன செய்யறாங்க? வார்த்தை கேட்டு 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்னைக்கு பவுல்னாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். வீட்டார் அனைவரோடு என்ன செய்ய விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறார். ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். வீட்டார் அனைவரோடு கூட ஞானஸ்தானம். அதான் யோசுவா, நானும் வீட்டாருமோ யாசுவாவே சேவிப்போம். குடும்பமாக தேவனை சேவிக்கணும். அதில் என்ன கிடையாது, அநேகர் அதில் குறைபட்டிருப்பாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க. பின்னாடி கஷ்டப்படுறப்ப நம்ம பார்த்துட்டு பேசாமல் இருந்துட வேண்டியதான். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி யோசனை பண்ணேன். ஒரு காரியத்தை தேவன் காமிச்சாரு. அப்போ இனிமேல் எங்கேயாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம தான் ஊழியது இப்போ நிறைய இடங்களில் வாசி தரக்கப்பட்டிருக்கா, ஊழியது பேசாமல் போயிடணும். நான் என்ன பண்ணுறேன்? ஏன்னா என்ன கிடையாது, ஆராதனைக்கு வரலைன்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களுக்கு பிரச்சனையாக போகக்கூடாதுன்னு தெளிவாக ஒரு முடிவை நான் 2 தினமாக எடுத்துட்டேன். ஆராதனைக்கு வரலையா, அவ்வளோதான், நம்ம கண்டு கூட விட்டுறணும். போ. ஏன் யாருக்கு நம்ம சொல்லணும்? யாரு கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும். வேதம் தான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? ஞானம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேருவான். சும்மா ஞானமே அறிவியல் அவங்களை போய் யாசாமி விஷயம் நம்ம இல்லை எனக்கு தெரியும் சொல்ல விட்டுறணும். தொடர்ந்து 9ஆம் வசனத்தை வாசிப்போம். மௌனமா, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. எப்பா நீ ஒரே மாதிரி சொல்லிட்ட, யூதனுக்கு வேற மாதிரி போதிச்சிருக்கணும், எப்படி கிரேக்கருக்கு வேற மாதிரி போதிச்சிருக்கணும், புறஜாதிக்கு வேற மாதிரி பேசிக்கணும் அப்படின்னு சொல்லலை. நீ என்ன பண்ண? பேசுறத நீ பயப்படாமல் பேசு, நீ தைரியமாரு. எப்படி என்ன சொல்றாரு? தைரியமாரு, பயப்படாமல் பேசு அப்படின்ட்டாரு. இதில் ஏதாவது தவறான காரியத்தை பவுல் பிரசங்கித்திருந்தால் நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? பிழையாம தடுத்தாருல. என்ன பண்ணுச்சு? கோவேரி கழுத என்ன பண்ணுச்சு? கழுதை என்ன பண்ணுச்சு? ஏன் என்னை அடிக்கிறாய், ஏன் என்னை அடிக்கிறாய்? கழுதை பேசுனுச்சு. இப்போ நல்லா பார்த்துங்க, இருக்கிற மிருக ஜீவன்லாம் பேசும். என்ன பண்ணும்? மிருக ஜீவன்லாம் பேசும். நாய் அவங்க நாய் வளர்க்குறாங்க, அவங்க நாய் அவங்களுது. ஆனால் நான் போனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும். அவங்களுக்கு அப்படியே வேகம் வரும். நான் சோறு போடுறாமா, நீ சோறு தான் போடுறீங்க, நான் கிட்ட பேசுவேன்.
இங்கே வாமே வரும், போய் ஓரமே உட்காந்துரும், உட்கார ஐனே உட்காந்துருக்கோம். நான் சோறு போடுறாங்க கேட்க மாட்டாங்குது. நீ 3 days சோறு போடுவீங்க, என்ன செய்யாது, அது கேட்காது. சோறு போடுறப்ப உனக்கு வடிச்சு கொட்டுறான் பாரு, உனக்கு வடிச்சு கொட்டுறான் பாரு. நீ ஓடி போய் இருக்காத, என் முகத்தை நீ ஓடி போய் எங்கேயா ஓடி போயிருன்னு. அந்த நாய் ஓடி போயிருச்சு, எங்கேயா ஓடி போயிருச்சு. நாய் கூட என்ன இருக்குது, ரோசம் இருக்குது. அது ஓடி போய் என்ன பண்ணிருச்சு, அது ஓடிருச்சு. இப்போ 3 நாய் வளர்க்குறாங்க. நான் திட்டாங்க, குழப்பாங்க, வாங்கடா ஓரமாக நில்ல அப்படிம்பேன். ஓரமாக நிற்கும். இப்போ ஓரம் போ, நீ தொடக்கூடாது, அக்கறைலாம் பிடிக்காது, நான் உங்களை தொட மாட்டேன், ஓரமாக நில்லு, ஓரம் போயிடும், அவ்வளோதான். அப்போ திரும்பி பேச தெரியாது. ஒருவேளை நாய் பேச்சு தான் சிலர் கேட்க என்ன பண்ணுவார், அந்த நாயும் வாயும் தேவன் அவிழ்த்து பேச வைப்பார். ஒருத்தர் கழுதை பேசணுச்சு, என்னாச்சு, அவர் அப்புறம் சரியாயிட்டார். இங்கே பவுல் பேசுகிறாரு, கிரேக்கருக்கும் யூதருக்கும் புத்தி சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் தேவன் பேசுகிறாரு பவுல்கிட்ட, என்ன பண்ண, பேச பயப்பட, தைரியமாக பேசு. ஒருவேளை தவறான காரியத்தை பவுல் பிரசங்கித்திருந்தால் தேவன் பவுலை தடுத்திருப்பார். வேத பிரமாணங்களை நன்றாக கற்று அறிந்த தேவனுடைய மனுஷன் யாரு, பவுல். நம்மளை வேதத்தை என்ன நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தெரிந்து கொண்ட காரியங்கள் கொஞ்சம், வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் அறிய வேண்டி இருக்குது. அது என்ன நன்றாக நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம நீதிமொழியில் வாசித்தபடி ஒரு தவறான காரியத்தை ஜனங்கள் உண்மையா இருக்கிறாங்க, இதுல தவறான கருதி உண்மையா இருக்கிறாங்க. தவறான கருதி எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க. வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 19வது அதிகாரம், அப்போஸ்தலர் 19 26 வாசிப்போம். கையெல்லாம் செய்யப்பட்ட தெய்வம் கிடையாது. என்ன குற்றமா? கையில் உண்டு பண்ணி இறமையா போய் பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு போகிறான், ஒரு மரத்தை வெட்டுக்கிறான், அதை ஒரு பகுதியை அடுப்பெரிக்கிறான், ஒரு பகுதி என்ன செய்கிறான், அடுப்பெரிக்கிறான், ஒரு பகுதியை கட்டில் செய்கிறான், ஒரு பகுதியில் பீரோடு செய்கிறான், ஒரு பகுதியில் செஞ்சு என் தெய்வம் சொல்லி வணங்குறான். உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு இறமையா கேட்குறாரு. 27ஆம் வசனம். இப்போ தொழில் இல்லாமல் போயிடும். இந்த தொழில் என்ன செய்யறோம், இல்லாமல் போயிடும், வருமானம் போயிடும். எப்படி அது மகத்துவம் அழிஞ்சு போயிடும். அடுத்து நான் எபேசுல தேனாலே பெரிய சத்தமிடுறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். எதுல ஜனங்கள் ஒருமனப்படுறாங்க, தீமையான காரியத்தை செய்வதற்கு ஒருமனப்படுறாங்க. வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இப்ப தீமை செய்யறதுக்கு ஒருமனப்படுறது. அநேகருடைய வாழ்க்கையில என்ன செய்வாங்க, தீமை செய்யறது ஒருமனப்பட்டுருவாங்க. என்னென்ன தீமை இருக்குதோ அவற்றை என்ன பண்ணுவாங்க, அவைகளை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வார்கள். வேதத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் விசேஷம், வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம்.
சில காரியங்களை குறித்து குறை உண்டு. இந்த போதனை என்ன? இந்த சத்தியம் டிவியை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராகவே அவன் செய்ய சொல்லுவான். சத்தியம் டிவியில் தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறது. நீங்கள் எவ்வளோ செய்தி, இங்கே நாட்டை எவ்வளோ செய்தி சொல்ல வேண்டியதானே, ஏன் இஸ்ரவேல் எதிரான செய்தி சொல்கிறேன்? அப்படி தான் நம்ம முடிவு எடுக்கலை. நம்ம முடிவு எடுத்தோம்னா சத்தியம் டிவி க்ளோஸ் ஆகிடும். நம்ம அதை கவனிக்கணும். இப்போ அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருக்குதல். இது உருப்படவே உருப்படாது ஒருபோதும். எப்படி என்ன செய்கிறாங்க? பாலாக் என்பவனை போதனை செய்த பிழையாவின் போதத்தை கைவிடும் இடத்தில் உண்டு. எனக்கு நோக்கம் என்ன? நீ போய் அவங்கள சபி, நீ அவங்கள போய் சபி. அவங்கள போய் என்ன செய்யணும்? சபிக்கணும். அப்போ இப்படிப்பட்டதான் உபதேசங்கள் இந்த தேசத்தில் உண்டு. இவைகளை நான் வெறுக்கிறேங்கிறாரு. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை வெறுக்கிறேங்கிறாரு. அது உண்மை. எதுல நீ உண்மை இருக்கிற? அநேகரோட வாழ்க்கையில் ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாயில கூட உண்மை கிடையாது. என்ன கிடையாது? 1000 ரூபாயில கூட உண்மை கிடையாது. சரி, அது போய் தொலைஞ்சிட்டு போகுது. கற்பனையில் கட்டுற உண்மை, அதுல உண்மை கிடையாது. அப்போ எதில் தான் உண்மை? நீ மனம் திரும்பு. அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது மனம் திரும்புதல். என்னது? மனம் திரும்புதல். மனம் ரொம்ப முக்கியம். அப்படி மனம் திரும்பினால் கட்டாயம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏசாயா சொல்றாரு. 1:19 வாசிப்போம். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த தேசம் நம்முடைய தேசம். இதில் நன்மையை நம்ம சுதந்திரத்து கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கட்டாயம் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லுது, அதற்கு நம்ம மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். வசனம் சொல்லிட்டு போது போ, நான் கேட்க முடியாது. உனக்கு தேசம் எதிராக செயல்படும். வாசிப்போம். அதே வெளிப்படுத்துதல் 2:17. நன்றாக கவனியுங்கள். தேவனுக்கு ஒரு மனுஷன் உண்மையா இருந்தா இருக்கிற தேசத்துல 1000 பேருக்கு 1000 சம்பவம் நடக்கலாம். மறைவான மன்னாவை புசிய கொடுப்பா. நானே வாழ்ந்து ஜீவாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். மறைவான மன்னா. மற்றவன் வீடெல்லாம் இருளா இருக்கும், அவருடைய பிள்ளை வீடு எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உண்மை. ஆறாவது தூக்கம் வரக்கூடாது. எங்கேயோ கோளாறு இருக்குது. என்ன செய்யணும்? மனம் திரும்பி சரிப்படுத்த வேண்டும். மனம் முருந்தி செவி கொடுக்கணும். இப்போ மறைவான மன்னாவை என்ன செய்கிறாராம்? புசியாக கொடுக்குறாராம். அவன் வெண்மையான குறிகளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு புதிய பெயரை நமக்கு அவர் கொடுக்கிறார், கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை கவனிக்கணும். ஆவியானவர் சபையில் சொல்லுறத காதுள்ளவன் கேட்க கொடுவன். சேங்குளிரவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். இப்போ அநேக காரியங்களில் ஜெயிக்க வேண்டும். எப்படி? தோல்வி அடையக்கூடாது. தோல்வி வந்துருச்சா சந்தோஷம், பயப்படக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? வெற்றி பெறணும், ஜெயிக்கணும். இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கேணி தாண்ட போறியா அப்படிம்பாங்க. என்ன கேணி தாண்டணும்? கேணியை தாண்டணும்.
கேணினா யாருக்கா தெரியுமா? கேணி தெரியுமா? கேணி கிணறு தான் தெரியுமா? கேணி கிணறு தெரியுமா? எப்படி தாண்டுறது? கேணியோட அளவு எப்படி இருக்கும்னா, குறைஞ்சபட்ச கேணி வந்து எங்கள் பக்கத்தில் 6 அடி அகலம் இருக்கும். அது வீட்டில் உள்ள கேணி வந்து 6 அடி அகலம் இருக்கும். வயல் கேணி வந்து பார்த்திங்கன்னா 20 அடி அகலம் இருக்கும். ஒருவேளை கேணி தெரியலன்னா இப்படியே போங்க, ஒரு மாமரம் இருக்குது, அங்கே வந்து கேணி இருக்குது. கேணியை பாருங்கள், உள்ளார கூச்சிடாதீங்க. உள்ளார என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. ஆமாம், பாம்பெல்லாம் கிடக்கும் உள்ளார. ஆனால் குளிக்கக்கூட கேணி என்ன பண்ணுங்க, பார்த்து கொள்ளுங்க. அப்போ கேணி தாண்டுதல் என்ன செய்யணும்? கேணி தாண்டணும். இப்போ ஏன் சொல்லுவாங்கன்னா, அந்த கேணி 30 அடி 40 அடி ஆழம் இருக்கும். அதிகபட்சம் 30 அடி தான் கேணி. சின்ன கேணி 20 அடி இருக்கும். அப்போ நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுனால என்ன பண்ணுவாங்க? அந்த கேணியை தாண்டு தர்றேன்பாங்க. நான் தாண்டுவேன் தெரியுமா, என்ன பண்ணுறது, போய் தாண்டுறேன்ட்டு போய் என்ன பண்ணுவேன், இப்போ தாண்டுறேன்ட்டு போய் தருவியில் விழுந்துடுறது. விழுந்த ஒருபாடு என்ன பண்ணுவாங்க, அடுத்த இன்னொரு ஆளுக்கு அடுத்து குதிப்பான். பூச்சி என்ன பண்ணுவான், பிடிச்சிக்கிட்டு இந்த பாரு கையை கீழே அமுக்கு, காலை கீழே உதடா அப்படிம்பாங்க. ஓச்ச ஒருபாடு நின்று தண்ணி வைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒருபாடு இதான் கற்றுக்குது அப்படின்னு அவங்க வெளியே வந்துடுவாங்க. திரும்ப ஏன்னா பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருவாங்க. அப்போ என்ன செய்யணும், கையை வந்து இப்படி அமுக்கணும், கையை வந்து இப்படி அமுக்கணும், காலை கீழே உதைக்கி காலை அடிக்கணும். அப்போ என்ன பண்ணிடலாம், நீச்சல் கற்றுக்கலாம், முடிஞ்சு போச்சு. கேணி தாண்டன்னு சொல்லி கொண்டு போய் கேணி தாண்ட சொல்லி தாண்ட முடியாது. உள்ளார விழுந்த ஒரு பாடு அவங்களும் கீழே குஞ்சு. ஆனால் இது எல்லாருக்கும் நீச்சல் தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஆளுக்கு என்ன கிடையாது, நீச்சல் தெரியாது. ஒரு வெள்ளம் வந்தால் முதலாவது அவங்கள கவுந்து பண்ணிக்க தெரியாது. எத்தனை பேர் நீச்சல் தெரியும்? ஒரு ஆள் தான் தப்பு முடியும் பாய்க்கிறேன். ஏன்னா அவர் நீச்சல் தெரியாதா? நீச்சல் தெரியணும். தண்ணி வருது, தப்பிச்சுக்கணும். என்ன செய்யணும், கட்டாயம் நீச்சல் தெரியணும். நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அரசாங்க ஸ்கூலில். என்ன செய்யணும், பள்ளி பிள்ளைகளுக்கு நீச்சலை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி சட்டம் உண்டாக்கப்பட நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவன் ஏற்ற காலம் என்ன செய்வார், நம்ம ஜோம் பண்ணுறோம், தேவன் செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் நீச்சல் அவசியம் தெரியணும். கடலுக்கு போனால் குளிக்கணும், தண்ணியை கண்டா என்ன செய்யணும், குளிக்கணும். நான் முண்டு ஊற்றி தான் குளிப்பேன். என்னது, முண்டு ஊற்றி தான் குளிப்பேன். நீ முண்டு ஊற்றியே குளிக்க, என்ன பண்ண, நீச்சல் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாமல் புதிய நாமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு புதிய நாமத்தை கொடு. என்ன புதிய நாமத்தை கொடுக்குறாரு? உங்களுக்கு நமக்கெல்லாம் பேர் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பேருக்கு முன்னாடி பின்னாடி தகப்பனும் அல்லது பாதுகாவலர் பேரை வரும். அந்த புதிய நாமத்தில் என்ன பேர் வரும்னு சொன்னால், இந்த வாசியுங்கள், வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய நாமத்தில் நம்ம என்ன பேர் வரும்? புதிய நாமத்தில் நம்ம என்ன பேர் கொடுக்கப்படும்? நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் தெரியாது. சொல்கிறப்போல தூக்கிடக்கூடாது. இப்போ புதிய நாமத்தை கொடுப்பேங்கிறாரு. புதிய நாமத்தில் நம்ம என்ன பேர் கொடுக்கப்படும்? என்ன பேர் கொடுக்கப்படும்? என்ன பேர் கொடுக்கப்படும்? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 1:1. ஆபிரகாமுக்கு அடுத்து தாவீது, அதுக்கப்புறம் யாசா மெசியா. இப்போ நமக்கு என்ன பேர் கொடுக்கப்படும்? யாசா மெசியின் குமாரன், யாசா மெசியின் குமாரத்தி. எப்படி நம்முடைய பூர்வ பாதையாகிய அந்த பூர்வனே நமக்கு தெரியும். என்ன செய்யும்? அழிக்கப்படும். பூர்வ பாதை, நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த பேர் கொடுக்கப்படும். யாசா மெசியின் குமாரரும் குமாரத்தியுமாய் இருக்கிறார்கள் சொன்னார்ல மெசியா. என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற இது செய்கிறவனே அதில் பிரவேசிப்பனை எல்லாம் நோக்கி பிரவேசிக்க மாட்டான். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்போ அநேகர் கூப்பிடலாம்,
ஆனால் போக முடியாது. அவருடைய சித்தத்தின்படி கூப்பிட வேணும். அவர் சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எபிரேயனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் கிரேக்கனுக்கும் புறஜாதிக்கும் ஒரே தீர்க்கதரிசி பவுல். இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி பிரசங்கிக்கல, ஒரே நேம் தான் சொல்லி பிரசங்கிக்கிறாரு. அந்த நேம் யாசுவா மெசியா. இது அறிஞ்சா பாவ மன்னிப்பு, இல்லைன்னா பாதாளம். அறிஞ்சா பாவ மன்னிப்பு, இல்லைன்னா பாதாளம். அதே வெளிப்படுத்தல் 2:20 வாசிப்போம். இப்போ அநேக காரியங்களில் வஞ்சனைகள் இடம் கொடுக்கக்கூடாது. வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். என்னது தமிழில் நாங்கள் அப்பா படித்து, வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், பொல்லாங்கு செய்ய வேண்டாம், குற்றம் என்று பாராட்டி தெரிய வேண்டாம், கொலைகளவு செய்வாரோடு இணங்க வேண்டாம். இங்கே வேதம் சொல்லுது என்னது? ஆயில் உன் பேர் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. உண்மையுள்ளா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனால் அதே வேதம் சொல்லுது உன் பேர் எனக்கு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசேபில் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்கார வேசித்தனம் பண்ணவும் புசிக்கவும் போதித்து, இந்த காரியங்கள் விக்கிரகம், வேசித்தனம், அந்த படைத்ததை புசித்தல் எல்லாம் ஒரே ரேஞ்சு தான். விக்கிரகமும் சரி, வேசித்தலும் சரி, அதில் போய் சாப்பிட்றதும் சரி, எல்லாம் ஒரே கோட்டில் வருது. இதெல்லாம் வஞ்சிக்கிற காரியம். இல்லை என்னது? மனுஷனை வஞ்சிக்கிற காரியங்கள். ஒருத்தன் இவையெல்லாம் செஞ்சுட்டு அவர் மன்னிப்பா, எப்படி மன்னிப்பார்? இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன கிடையாது? இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்க? புறம்பே உள்ள பாவம் கிடையாது, இவை அனைத்தும் ஆத்மாவுக்கு விரோதமான பாவங்கள், சுய சருத்து எதிரான பாவங்கள். இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. என்னென்று இவர்களுக்கு காரில் வைக்கப்பட்டிருக்குது. இவர்களுக்கு தவணை கொடுத்துருக்காங்க. இந்த பூமியில் இவர்களுக்கு தவணை கொடுக்க, இஎம்ஐ கட்டுறமா தவணை கொடுக்க, எத்தனை காலம் தவணை கொடுக்கப்பட்டிருக்குது? அவங்க ஆயுட்காலம் தான். அந்த கொடுக்கப்பட்ட அற்பாயுள் காலத்தில் அவர் அறிஞ்சிக்கிட்டா பெஸ்ட்டு, இல்லைன்னா அவுட். என்னது? அவுட், அவ்வளோதான். அடுத்த வசனம் சொல்ல 21. அப்போ அநேக நேரங்களில் சத்தியத்தை சொன்னால் அநேகருக்கு என்ன கிடையாது? அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரியும், நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. என்னோடு கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கார். கர்த்தர் பேச சத்தியம் சொல்லியிருப்பாரு. என்கிட்ட என்ன செய்கிறாராம்? ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், என்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கார். பேசுறது சொல்லலாம்ல, தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்க சொல்லி ஆலோசனை சொல்லலாம்ல. ஏன் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாரும்? ஆண்டவரே, ஏன்னா ரொம்ப போராடுறாங்க. தமிழில் படித்தவங்க நிறைய பேர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவனுக்கு உடனே வேலை கொடுங்கன்னு சொல்லலாம்ல. என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அவன் வேணா பிசாசு தான் பேசிக்கிட்டு இருக்கும். என்ன செய்யுது? பேசிக்கிட்டே இருக்காரு. எங்கே பேசுகிறாரு? நம்ம அதை கவனிக்கணும். தேவன், அவர் தேவனாகவே இருக்கிறார், அவர் ராஜாவாகவே இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எப்படி தேவன் பேசுவாரு? நம்முடைய தேவன் எப்ப பேசுவாரு? நம்ம அந்நியனா இருந்தா பேசுவாரு, அறியாத நபரா இருந்தா பேசுவாரு. அவருடைய பிள்ளைகிட்ட அவர் பேச மாட்டார். அவருடைய பிள்ளைகிட்ட அவர் பேச மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? அவருடைய பிள்ளைகிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? நீ என்ன தெரியும் பிரச்சனை? அவருடைய பிள்ளைகிட்ட பேச மாட்டார்.
அவர் பிள்ளைகிட்ட அவர் பேசவே மாட்டார், கட்டாயம் பேச மாட்டார். பிள்ளைகிட்ட என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். அவர் என்ன செய்யறாங்க, அவர் பிள்ளைகள்கிட்ட அவர் ஒருபோதும் பேச மாட்டார். என்ன செய்யாரு, பேச மாட்டாரு. அவளை என்ன பண்ணுவாரு, அவர் வழி நடத்துவார். வழி இதுவே வழி. பேச மாட்டார். பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாரு, பேசுற காலம் ஒரு காலம், உள்ள வர்றவர்களையும். இப்ப அவர்கிட்ட வந்த ஒரு பாடு சத்தியத்தின்படி அவர் பேச மாட்டார். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருமைப்பாட்டில் தேர்ந்த ஒரு நபரோடு தேவன் பேச மாட்டார். மூணு பேரும் ஒன்னா இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்களும் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கிறப்ப தனக்கு தானே பேசிக்கிட்டா பைத்தியம். எப்படி இருக்கிறாங்க, ஒரே நேர்கோட்டில் பிரவேசிக்கிறோம். இப்ப எப்படி பேசுவார், அவர் நினைக்கிற நம்ம செய்வோம், நம்ம விரும்புகிற அவர் செய்வார். இந்த நிறைய நேரத்தில் இந்த அறவைக்காடு சரியா புரியுதே கிடையாது. ஏனோ கூட தேவன் சஞ்சரித்தா, நம்மோடு சஞ்சரிச்சா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட முடிஞ்சு போச்சு. காணப்படாமல் போனார். நோவாவுக்கோ கிருபை கிடைச்சது கொஞ்ச காலம் வாழ்றதுக்கு. கிருபை வேணுமா, காணப்படாமல் போகணுமா? என்னை கேட்டா காணப்படாமல் போகணுமே. என்னது, காணப்படாமல் போகணும். இப்ப தேவனோடு ஒரே பாட்டில் ஒன்னா இருக்கிறப்ப எப்படி பேசுவார், ஒன்னா இருக்கிறாங்களே, பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிறாங்க, அவரோடு நாம் ஒன்றா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்னா இருக்கிறவரோடு பேச மாட்டார். இந்த ஒன்னா இல்லாம இருக்கிறாங்களே அவங்களும் என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. 24ஆம் வசனம் வாசிப்போம். அப்ப தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க தான் பிள்ளைய கூட வச்சுக்கிறாரு. அப்புறம் என்ன பேச வேண்டி இருக்குது? உங்க பிள்ளைய தூக்கி தலைமையில வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க போனெல்லாம் புள்ள வந்துகிட்டு இருக்கோம். எப்படியா எப்படியா போனோம்லாம் பிள்ளைகிட்ட பேசணும் அவசியம் இல்லை. காரணம் என்ன, புள்ள கூட இருக்குது. யாஷ்வா கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். யாஷ்வா கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அவர் கூடவே இருக்கிறார். ஏன்னா இருக்கார், நமக்கு கூடவே இருக்கிறாரு. கூட இருக்கிற பேசுற அவசியம் கிடையாது. எங்க இருக்கிறானோ அங்கே இருக்க போறாரு. எங்க இருக்கிறோமோ அங்க என்ன செய்யாது, அவர் அங்க இருக்க போறாரு. இப்ப இருக்கிற இடத்துல இருக்கிறப்ப என்ன கிடையாது. வசனம் சொல்லுது, வெளிப்படுத்துதல் விசேஷ வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 22 வாசிப்போம். அதுல தேவாலயத்தை நான் காணவில்லை, ஆட்டுக்குட்டியானவருமே அந்த ஆலயம், அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அடுத்து அதுக்கு சூரியன் சந்திரனும் தேவை கிடையாது. தேவனுடைய பிரகாசிது, ஆட்டுக்குட்டியானவர் அதுக்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வச்சு நடப்பாங்க, கொண்டு வருவார்கள். ராக்காலம் கிடையாது, அடைக்கப்படுவதே கிடையாது. அதுக்குள்ளே கொண்டு வருவார்கள்.
எதெல்லாம் பிரவேசிக்க கிடையாது? தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய், இதெல்லாம் கிடையாது, பிரவேசிப்பதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள மாத்திரமே பிரவேசிப்பார்கள். இது அறிந்த ஊழியக்காரன் தான் மோசே சொல்றாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 வசனத்தை வாசிப்போம். மன்னித்தார்களும் என் பேரை கிறுக்கி போனா. மோசைக்கு நல்லா தெரியும் பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிறாங்க, அவரோட நாம ஒன்னா இருக்கிறோம். அப்ப அவங்க போக நம்ம போக முடியாது. ஆகையினால அவங்கள நீங்க மன்னிக்கலன்னா என் பேரை கிறுக்கி போட்டுரும். திரும்ப ஒரு தேவன் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. எனக்கு பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை மாத்திரம் கிறுக்கி போடுவேன். எப்படி? இப்ப அந்த ஒண்ணுங்க நிலைக்குள்ள வரணும். இப்ப கேட்கணுமா? கேட்க வேண்டியதில்லை. அவரோட எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்க வேண்டும். யோவான் 17 நல்லா வாசிச்சு பாருங்க. அறவே காட்டுக்கெல்லாம் புரியாது, அது ஒண்ணுங்கிறது புரியாது. அது 3 தேவன், நீ 3000 தேவன் வச்சுக்கோ. என் தேவன் ஒருவரே, ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா. 2 ஏற்பாடுகள், ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா. அப்ப அவருடைய பிள்ளைகள்கிட்ட அவர் பேசணும்னு அவசியம் கிடையாது. பேச வேண்டிய நேரம் இருந்தது, அப்பொழுது பேசினார். ஆதி ஆமத்துல என்ன செஞ்சாரு? ஆதாமோடும் ஏவாளோடும் பேச வந்தார். அவங்களுக்கு எதே ஒரு சோதனையை முன்னே வச்சு அதுல இவங்க ஜெயிக்கிறாங்களா தோத்துமா பார்க்கறத பேச வந்தார். இப்ப நம்மகிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிற மாதிரி நம்ம தேவனோடு ஒன்றா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒன்றா இருக்கிறப்ப அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? சித்தத்தை செய்ய முடியும். பிதாவின் சிந்தையை அறிந்தவன் யார்? தேவனுடைய ஆவியின் சிந்தையை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. அவர் கூட இருக்கிறப்ப ஏன் பேசணும்? இப்போ நிறைய உங்களுக்கு புரியும், சிலருக்கு புரியும்படியாக சொன்னாதான் புரியும், சிலருக்கு புரியும்படி சொன்னாதான் புரியும். இப்போ சிலர்கிட்ட நம்ம நாட்டில் அநேக குடும்பத்தில் பணம் கொடுத்து, பிள்ளைகளோ பொண்டாட்டியோ சொந்தம் பணம் கொடுத்து போய் ட்ரெஸ் எடுத்துக்கோ, இல்லை பணம் வேணாம் நீங்கள் கூட வாங்க, எனக்கு சரியாக எடுக்க தெரியாது அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்க பணம் ஒரு 5 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 5 ரூபா கூட தான் ட்ரெஸ் எடுக்கணும். கூட வந்து என்ன பண்ணிடலாம்? காமிக்கிறலாம், வாங்கிடலாம். எப்படியா? புரியுதா? அப்போ ட்ரெஸ்ஸுன்னு சொன்ன மார்க்கு நல்லா புரியும். கூட வந்தால் காமிக்கிறலாம், வாங்கிடலாம். பணம் கொடுத்தா அதுக்குள்ளே தான் வாங்கணும், அதுக்குள்ளே தான் போகிற வர செலவு, அதுக்குள்ளே தான் சாப்பாடு. அப்போ அந்த காசை வாங்கிட்டு இதில் எவ்வளோ பண்ணலாம், இதில் எவ்வளோ பண்ணலாம். இப்போ கூட வந்துட்டால் கடையே வாங்கலாம் நம்பிக்கை. அதில் என்ன பண்ணுவாங்க ஞானமாக, நீங்கள் கூட வந்துருங்க, என்னால் தனியாக போய் பண்ண முடியாது, இல்லை வேலை இருக்குது, இல்லை கூட வரணும். என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம தேவன் எப்படி இருக்காரு? மெஸ்ஸியாவுடைய அன்பு அகலம், நீளம், ஆழம், உயரம் எப்படி இருக்கு? எல்லாமே சமமாக இருக்குது. மனுஷன் அப்படி இருக்கிறானா? இல்லை. வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் நம்ம 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15. ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அது எப்படி இருக்குது? அது சதுரமா இருக்குது. அது சமமா இருக்குது. தராசிலே வைக்கப்பட்டால் நீ குறைவுற காணப்பட்டி. யாரு சொல்றாரு? நேபுகாத்நேச்சருக்கு. ஒரு உறுப்பு எழுந்துச்சு செவுத்துல ஏறி, மெனே மெனே தெக்கேல் உப்பாசி, தேவனுடைய பார்வையில் நீ குறைவுற காணப்பட்டாய். சவமாக இருக்கணும். அவர் சவமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பிலிப்பில் வாசிக்கிறோம். தம்மை உரிமைக்கு அடிமையின் சாயலும்
அடிமை சாயல் மனுசுருவமானார். என்ன பண்ணாரு? அடிமை சாயல் மனுசுருவமானார். சாதாரண ஒரு மனுஷனாய் மாறின நமக்காக சமமா இருக்கக்கூடிய தேவன் இன்னைக்கு நம்மளை சமமா வச்சு பார்க்க விரும்புகிறார். என்ன செய்யறாரு? சமமா இருக்கிறாரு. பூமியாளன்படி எத்தனை? 144. 144 மூலம் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ 140 தடை உத்தரவு போட்டுருவாங்க. அதை பற்றி பிறகு நான் பேசுகிறேன். நன்றாக கவனியுங்கள். இப்போ 22 ஆட்டுக்குட்டியான ஒரு ஆலயம். வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய உங்களுக்கு வாசமாக என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இப்போ ஆட்டுக்குட்டியானவர் எல்லாரும் போய் என்ன பண்ணியாச்சு? அவருக்குள்ள போயாச்சு. ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். ஆவி தன்னை தந்து தேவனுக்கு மறுபடியும் போயிருச்சு. அவரோட ஒன்றா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? மேலும் எவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 14:2 வாசிப்போம். நன்றாக கவனியுங்கள். நம்ம அதை கவனிக்கணும். அந்த வசனம் இல்லை, வேதம் சொல்லுது. நம்ம சரியாக கவனிக்கணும். நம்ம யாரை நடத்தப்பட வேண்டும்? தேவ ஆவி என்ன செய்யணும்? நடத்தப்பட வேண்டும். இப்போ தேவாவை நடத்தப்படுறப்ப ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம அதை கவனிக்கணும். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எதற்கு நம்ம அடிமையா இருக்கணும்? மரியாதை சொன்னாங்க, ஆண்டவர் நமக்கு அடிமை. எதற்கு அடிமையா இருக்கணும்? ரோமர் 7ஆம் அதிகாரம் நம்ம அதை கவனிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்ப புத்திரருக்கு என்ன கிடையாது? அடுத்த வசனம், பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். புத்திர சுவிகாரமான ஒருபாடு. எதுக்கு பயம்? எதுக்கு உண்மை இல்லாமல்? எதுக்கு கீழ்ப்படி இல்லாமல்? அவருடைய கட்டளை கற்பனை பின்பற்ற செய்ய குறைவு. இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 6:17. உபதேசத்துக்கு நம்ம மனப்பூர்வமாக கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம், இப்ப நம்ம எதுக்கு ஆகணும்? நீதிக்கு அடிமையா இருக்கணும். நீதிக்கு அடிமை. நீதி
நீதிக்கு அடிமை. எதுக்கு அடிமை? நீதிக்கு அடிமை. அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம், பாவத்துக்கு அடிமையானா நீதி உங்கள்ட்ட இருக்காது. இப்ப என்ன செய்யணும்? நீதிக்கு அடிமையான பாவம் இருக்காது, அவர் கூட இருப்பார். இந்த பேசுறது, சோம் பண்றது, இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு. நான் அதோட இன்னொரு படி மேலே போய் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு என்னோட பேசும், இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு. அதோட அடுத்த ஸ்டேஜ் போயாச்சு. இப்போ என்ன செய்யணும்? நீதியின் அவரு நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளை என்ன செய்யணும்? நீதியான காரியங்கள், எது நியாயம், எது நீதி, அது தேவனுக்கு பிரியம். நீதி நியாயம் செய்வதே அவர். என்னென்ன நீதி, என்னென்ன நியாயம், இதை சரியாக செய்யணும். இல்லைன்னா பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். எப்படி? எங்கே படுத்திருக்கும்? வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். அதை யாரும் கிளப்பிட்டு போக முடியாது. என்ன பண்ணாலும் நிழல் கூட வர்ற மாதிரி எங்கே போனாலும் வரும். தாவீது சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீ வர்றீர, என்ன பண்ணுற, எங்கே போகிறது, நான் உனக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? எங்கேயும் ஓட முடியாது. என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நமக்கு என்ன தேவை? 22ஆம் வசனம் வாசிப்போம். 6:22 ரோமர். தேவனுக்கு அடிமையா மாறணும். பேசுறதில்ல, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிதல். அடிமைன்னா அவங்களை எதுவும் பேச முடியாது. அவன் சொல்ற கேட்டு போக வேண்டியதான். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டா, பார்வோன் சொல்ற யோசேப்பு கேட்டான். ஆனால் தேவனுக்கு பயந்து நடந்தா. பிற்பாடு யோசேப்பு சொல்ற பார்வோன் கேட்கிற மாதிரி தேவன் வச்சுட்டாரு. எப்படி? இவர் அடிமையா விற்கப்பட்டார், அங்கே அடிமையா இருந்தார், தேவன் இவரோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுது, யோசேப்போடு தேவன் இருந்தார். ஆனபடினால யோசேப்பு சொல்ற பார்வோன் கேட்கிற மாதிரி தேவன் வச்சுட்டாரு. என்ன அது? ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தான ஒரு தேவனுடைய மனிதன் யோசேப்பு. என்ன பண்ணாரு? யோசேப்பு நம்ம அப்படி இருக்கணும். அப்போ தேவன் கூட இருக்கிறப்ப பேசணுமா? கூடவே இருக்கிறார். என்ன செய்யறாரு? தேவையானதெல்லாம் அவர் சரியா என்ன பண்ணுவாரு? செய்வார். கூட இருக்கிறார்ல. யோவானை வாசிக்கிறோம்ல, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமான செய்யறபடினாலே அவரை தனியே இருக்க விடவில்லை. தேவனுக்கு பிரியமான செஞ்சா நீங்க தேவன்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை, அவர் உங்கள்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை. நம்ம பிரியமானதெல்லாம் அவர் செய்வார். எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான நம்ம செஞ்சா நமக்கு பிரியமான அவர் செய்வார். அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? இப்போ 2 பேர் போகிறாங்க, டூர் போகிறாங்கன்னா, இவங்க ஒரு கடையில் டீக்கு காசு கொடுத்து அவங்க ஒரு கடையில் போண்டா கட்டி காசு கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இவங்க டீக்கு ஒரு கடையில் காசு கொடுத்து அவங்க போண்டா ஒரு கடையில் காசு கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஒருத்தர் எப்படி இருக்காங்க? பிரியப்படுத்துகிறாங்க. என்ன செய்கிறாங்க? என்ன பண்ணுறாங்க? பிரியப்படுத்துகிறாங்க. தேவன் குமாரன் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்தான். நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானதை செய்யணும். என்ன பார்த்தோம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனுடைய பார்வையில் எல்லாவற்றையும் உண்மையாக இருக்கணும். நம்ம என்ன செய்ய முடியும்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான் 4 உண்மையாக இருப்பேன், மற்ற உண்மையாக இருக்க மாட்டேன். அப்படி அனைவரும் இருப்பாங்க. பழைய சந்திக்கிறோம், போகிற வர்றோம், பேசுகிறோம், ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. சரி, அப்படியா, சரி இருக்கட்டும். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே காரியம், நம்ம உண்மையாக இருந்தால் நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி பரிபூர்ண ஆசீர்வாதம் சோதரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பார்வையில் அவரை பிரியப்படுத்தி அவர் உண்மையாக இருக்கணும். அப்படியா இருக்க ஆண்டவர் உதவி செஞ்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.